இது இந்த தெருல ஒரு ஆளை கூட காணோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் சொன்ன மாதிரி நடந்துருச்சு. நிஜமாவே ஏலியன்ஸ் வந்துடுச்சு. காப்பாத்து சிவா. நான் சொல்றது நிச்சயமா நம்ப முடியாத செய்தி தான். நம்ம ஊருக்குள்ள ஏலியன்ஸ் வந்திருக்கு. நம்ம ஊர் மக்கள் ஒரு பெரிய பட்டாம்பூச்சியை பார்த்ததா சொல்றாங்க. பூக்கள்ல இருக்கிற ஜூஸ் அது உறிஞ்சி குடிச்சிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுறதா சொல்றாங்க. டாக்டர் டி, நீங்க எதுக்காக வேதாஸ் நகரத்துக்கு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்க, என்ன காரணம்? நான் பல வருஷங்களா ஏலியன்ஸ பத்தி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட ஏலியன் ரேடார் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, வேதா சிட்டில ஏலியன்ஸ் வந்திருக்குதுன்னு காட்டுது. இது சிரிக்கிற விஷயமே கிடையாது. ஏலியன்ஸ் வந்திருக்கு. நான் அதை உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன். நான் ஒரே ஒரு ஏலியனை புடிச்சிட்டா மட்டும் போதும். நான் அதை வச்சு நிறைய ரிசர்ச் பண்ணி அதுங்களோட ஒட்டுமொத்த பிளானட்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிளானட் மேலேயே நம்ம அட்டாக் பண்ணலாம். சரி வாங்க போலாம். இவர் என்னமோ நல்லவர் மாதிரி எனக்கு தெரியல. போய் லட்டு சிங் சார் கிட்ட இத பத்தி சொல்லுவோம். நானும் டிவியில நியூஸ்ல பார்த்தேன். அதோட எல்லாரும் சொல்றதையும் கேட்டேன். மோசமான டிராகன் பிளைஸ் நம்ம நகரத்துக்குள்ள சுத்துதாம்ல. டாக்டர் டி சொல்றத பார்த்தா அதுங்க ஏலியன்ல தோணுது. அவர் அதுங்கள பிடிக்கிறதுக்கு வந்திருக்காராம். அவருக்கு முன்னாடி அதுங்கள நான் பிடிச்சு காட்டுறேன் பாரு. அது எப்படி? இதோ உள்ள ஒரு பூ தொட்டி பாக்குறீங்களே, அந்த பூவுல இருந்து வர்ற வாசனைக்கு அது ஓடி வந்தே ஆகணும். அது லாக்கப்புக்குள்ள நுழைஞ்ச உடனே நான் டோரை இழுத்து மூடுருவேன்ல. எப்படி என்னோட மாஸ்டர் பிளானு? வாவ், இந்த ஃப்ளவர்ஸோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு. அது எங்க தான் போகுதுன்னு நானும் பாக்குறேன். போலாம். ரேவா, இதுங்க ஏலியன்ஸே தான். அதுங்களோட ஸ்பேஸ்ஷிப் தான் இந்த டிராகன் ஃப்ளை. அந்த பையன் நம்மள பார்த்துட்டான். அவனை உடனே நாம புடிச்சு கூட்டிட்டு போகணும். இல்ல நமக்கு தான் பிரச்சனை. சரி. ஓ நோ.
ஏலியன் அங்கிள், இன்னைக்கு உங்களால என்ன பிடிக்க முடியாது. இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம். ஏலியன்ஸ் கிடைச்சிடுச்சு. அது இந்த ஊர்ல தான் இருக்கு. கம் ஆன், ஃபாலோ மீ. சாரி சார். சீக்கிரம், இன்னும் சீக்கிரமா வண்டியை ஓட்டு. ஓடணும் மீ, நம்ம இங்கிருந்து தப்பிச்சு உடனே ஓடணும். என்ன ஆனாலும் சரி, இவங்க கிட்ட மட்டும் நாம சிக்கவே கூடாது. ஆமா, ஏன்னா இவங்க ஏலியன்ஸை பிடிச்சி ரிசர்ச் பண்ணுவாங்களாம். யூ ஏலியன்ஸ், ஹை, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். அவங்க எனக்கு சொந்தமானவங்க. நான் அவங்களை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னோட பல நாள் கனவு இன்னைக்கு தான் நிறைவேற போகுது. இல்ல, நான் இவங்களை பிடிக்க விட மாட்டேன். என்னோட பேரு தான் டாக்டர் டி. எல்லாரும் என்ன டாக்டர் டேஞ்சரஸ்னு கூப்பிடுவாங்க. தூக்கிட்டு வாங்கடா அந்த ஏலியன்ஸ. கூடாது, அந்த ஏலியன்ஸை யாரும் பிடிக்க கூடாது. சின்ன பையா, ஒழுங்கா ஓரமா போய் இல்லைன்னா ஓ மேலேயே ரிசர்ச் பண்ணிடுவேன். பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். ஹேண்ட்ஸ் அப். என்கிட்ட ரிவால்வர் இருக்கு. என்கிட்டயும் அந்த ரிவால்வர் இருக்கு மிஸ்டர். இப்ப சொல்லுங்க, யாரோட துப்பாக்கி பெருசா இருக்கு? லட்டு சிங் சார், நம்ம முதல்ல ஏலியன்ஸ் அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி ஆகணும். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க.